channel if you first time பார்க்கறீங்கன்னா subscribe button press பண்ணுங்க and பக்கத்துல இருக்க bell button press பண்ணுங்க. Hi everyone, welcome back to my channel. நான் ஒரே நாள்ல 3 வீடியோ ஷூட் பண்றேன். சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஃபவுண்டேஷன் எப்படி சூஸ் பண்றதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். ஃபவுண்டேஷன் எப்படி கரெக்ட்டா அப்ளை பண்றதுன்னு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு நான் சொல்லப் போறேன். ஏனா எப்பவுமே மேக்கப் அப்ளை பண்றதோட ரிமூவ் பண்றத முதல்ல கத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் வராது. ஏனா சில பேருக்கு பயம் இருக்குல்ல மேக்கப் நிறைய போடுறதுனால ஸ்கின்னுக்கு டேமேஜ் இருக்குமா இல்லையா? மேக்கப் அவ்வளோ டேமேஜ் தராது உங்க ஸ்கின்னுக்கு until and unless நீங்க ஒழுங்கா ரிமூவ் பண்ணலனா. இப்போ நீங்க ரிமூவ் பண்ணாம மேக்கப்போட ஃபவுண்டேஷனோட தூங்க போயிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. அந்த உங்க போஸ்லாம் பிரீத் ஆக முடியாது, க்ளாக் ஆயிடும். அதனால தான் உங்களுக்கு பிம்பிள்ஸ், wrinkles. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் மேக்கப் ரிமூவர் வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் கோகோனட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கார்னியர் மெசலா வாட்டர் யூஸ் பண்ணுறேன். இது வச்சு தான் நான் மேக்கப் ரிமூவ் பண்ண போகிறேன். தேவையான அளவுக்கு நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து எப்படி மேக்கப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுப்பேன் அதை தான் காட்ட போகிறேன். நம்ம நெக்லையும் அப்ளை பண்ணியிருந்தோம்ல, நெக்லையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். ஃபவுண்டேஷனே உங்களுக்கு ஐப்ரோஸ்லேயும் இருக்கும் ஃபவுண்டேஷன். ஸோ அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ நான் காஜல் அப்ளை பண்ணியிருந்தேன்ல அதையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது இவ்வளோ ஃபவுண்டேஷன் வந்திருக்கு நம்ம இதுலேருந்து. இப்போ மேக்கப் ரிமூவர் வச்சு ஃபேஸில் இருக்க ஃபவுண்டேஷன் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நான் ரீசெண்டாக இப்போ யூஸ் பண்ணுறது வந்து ஹிமாலயா டேன் ரிமூவல் ஆரஞ்ச் ஃபேஸ் வாஷ். ஸோ இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன் கரண்ட்டாக. ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப்பு. நான் ஸ்க்ரப்க்கு வந்து சௌந்தர்யா ஃபேஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறேன். முல்தானி மிட்டி வெர்ஷன் இது. ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணணும். இது ஸ்மெல் நல்லா இருக்குது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இப்போ தான் வாங்கினது. சர்க்குலர் மோஷனில் தான் பண்ணுவோம். இந்த ஸ்மெல் நல்லாயிருக்கு. இப்போ ஸ்க்ரப் பண்ணும்போது 2 to 3 minutes பண்ணுங்க. அப்போ தான் வந்து உள்ளே இருக்க எந்த டர்ட்டும் வெளில போகும். எப்பவுமே டவலில் வந்து நீங்கள் பேட் ட்ரை தான் பண்ணணும். இப்போ நம்ம ஃபேஸ் வந்து கிளியராக ஆயிடுச்சு. ஸ்கின் வந்து நல்லா கிளியர் அண்ட் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த ரோஸ் வாட்டர் வைட்டமின் இ பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். நீங்கள் அதுவும் செக் பண்ணிக்கலாம். வைட்டமின் இ வந்து அப்ளை பண்ணுறேன் ஃபேஸில். ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்கப் போட தூங்கவே கூடாது. அதனால தான் நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க மேக்கப் யூஸ். நான் இப்போ மேக்கப் அப்ளை பண்ணேன்னா இதுதான் நான் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். Until I see you next, it's Akshara saying bye bye and take care.